வேலூரில் குடியாத்தம் அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாயின. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காபலூர் ரயில் நிலையம் அருகே சோலையார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திங்களன்று அதிகாலை 1:30 மணிக்கு தடம் புரண்டது. 3 பெட்டிகள் தடம் புரண்டதில் ஒரு பெட்டியின் சக்கரங்கள் உடைந்ததால் 200 மீட்டர் இழுத்துச் செல்லப்பட்டு கவிழ்ந்தது. இதனால் சென்னை நோக்கி வந்த ரயில்கள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டன. இதையடுத்து சென்னை, அரக்கோணம், சோலையார்பேட்டையில் இருந்து ரயில்வே ஊழியர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 5½ மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ரயில் பாதை சரி செய்ய சென்னை துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு வண்டியில் 3 வாகனங்கள் தடம் புரண்டன. உடனே சென்னையிலிருந்து ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின், ஜோலார்பேட்டிலிருந்து ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின் 2 வந்தது. வந்து இந்த வேகன் எல்லாம் ரீரெயில் பண்ணி ஒரு வேகனை கீழே தள்ளி ஒரு 6:20க்கு லைன் ரெடி ஆயிடுது. இப்போ வண்டிகள் ஓட ஆரம்பிச்சிட்டு. சரக்கு ரயில் தடம் புரண்டதால் சென்னை நோக்கி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ், ஆலப்புழை எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் 6 மணி நேரம் தாமதமாயின. அந்த ரயில்களில் பயணித்தவர்கள் கடும் அவதிக்குள்ளாயினர்.